ஹிட் 3 ரிலீஸ் ஆன நாளை நாள்ல வசூல்ல ஒரு பெரிய மைல்கல்லை எட்டியிருக்கு. ஹிட் பட யூனிவர்ஸ்ல 3வது பார்ட் கடந்த மே 1ஆம் தேதி வெளியாகி ரசிகர்களை மகிழ்விச்சிருக்கு. பல தியேட்டர்ல ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் தான். நானி ஸ்ரீநிதி ஜோடி ஃபேன்ஸ் ஃபேவரட்டா கலக்க படம் வசூல்ல அள்ளுது. குறிப்பா ரிலீஸ் ஆன 4 நாட்கள்ல ஹிட் 3 101 கோடி ரூபாய் வசூல் பண்ணிருக்கு. நானியும் படத்துக்கு படம் தன்னோட ரெக்கார்டை தானே முறியடிச்சிட்டு வராரு. இப்படி இருக்க சினிமாவை கொண்டாட தங்களுக்கு 101 காரணங்களை ரசிகர்கள் கொடுத்திருக்கிறதா நெகிழ்ந்திருக்காரு நானி. இவரை போலவே ஸ்ரீநிதியும் ஹாப்பி மோட்ல சுத்திட்டு இருக்காங்க. கடற்கரையில நின்னுக்கிட்டு என்னோட சந்தோஷத்தை வார்த்தையால சொல்ல முடியலன்னு ஹார்ட்டின் விட்டு மகிழ்ந்திருக்காங்க ஸ்ரீநிதி. இதே மாதிரி வருங்காலத்திலையும் அழகிய கதைகளோட வந்து உங்களை மகிழ்விக்கிறேன்னு உறுதி அளிச்சிருக்காங்க ஸ்ரீநிதி. கிஸ் பட டைட்டில பத்தி ஒரு சுவாரஸ்ய தகவலை சொல்லியிருக்காரு கவின். ஸ்டார், பிளடி பெகர் படங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ஓடலனாலும் கிஸ் என்ற டைட்டில்ல ஹிட் கொடுக்க தயாராயிட்டாரு கவின். டான்சரான சதீஷ் கிருஷ்ணன் இயக்குற கிஸ் படம் விரைவில் ரிலீஸ் ஆக இருக்க ஜென் மார்டின் மியூசிக்ல அனிருத் பாடின திருடி பாட்டு ஃபேன்ஸை கவர்ந்திருக்கு. படம் பத்தி இன்டர்வியூவ்ல பேசும்போது கிஸ் படம் ஃபேண்டசியோட சேர்ந்து காதல் காமெடி படமா இருக்கும்னு சொன்னாரு. முதல்ல கிஸ் என்ற டைட்டில் உரிமை மிஷ்கின் சார்ட்ட இருந்ததுன்னும் அவர்கிட்ட போய் டைட்டிலை கேட்கும்போது 5 நிமிஷம் முறைச்சு பார்த்து பின்னர் எதுக்காக இந்த டைட்டில் வேணும்னு கேட்டதாவும் சொன்னாரு. அப்புறம் முழு கதைய சொன்ன பிறகே மிஷ்கின் டைட்டில் கொடுக்க சம்மதிச்சதாவும் கவின் சொல்லியிருக்காரு. சோரே ஒரே மூவில தமிழ்ல ஹீரோவாவும் தெலுங்குல வில்லனாவும் நடிக்க போறதா ஒரு தகவல் வந்திருக்கு. மாமன் படத்துல நடிச்சு முடிச்சிருக்கிற கதாநாயகன் சூரி அடுத்ததா மன்னாடி படத்துல நடிச்சிருக்கிறாரு. வெற்றிமாறனோட உதவி இயக்குனராக இருந்த மதிமாறன் புகழேந்தி இந்த படத்தை இயக்க படத்தோட போஸ்ட் எல்லாம் மிரட்டுச்சு. இப்ப படம் தெலுங்குலையும் இதே டைட்டில்ல ரிலீஸ் ஆக போகுது. தெலுங்குல பிரபல ஹீரோவான சுஹாஸ் முக்கிய கேரக்டர்ல நடிச்சிருக்கிறாரு. படகு போட்டிய மையமா வச்சு எழுதியிருக்கிற இந்த படத்துல சுனாமி ரைடர்ஸ் டீம் கேப்டனா நடிச்சிருக்கிறாரு சுஹாஸ். இந்த படத்துல சிறப்பே தமிழ்ல சூரி கதாநாயகனாவும் தெலுங்குல சுஹாஸ் கதாநாயகனா நடிக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. படத்தோட புது போஸ்டர்ஸ்க்கு ஃபேன்ஸ் ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. டோரஸ் ஃபேமிலி படத்துக்கு செம்ம டிமாண்ட். சசிகுமாருக்கு நெகிழ்ச்சியோட நன்றி தெரிவிச்சிருக்காரு இயக்குனர். சசிகுமார் சிம்ரன் நடிச்சிருக்க டூரிஸ்ட் ஃபேமிலி படத்துக்கு செம்ம டிமாண்டு. அறிமுக இயக்குனர் அபிஷன் காமெடி சென்டிமெண்ட்னு குடும்பத்தோட ரசிக்கிற மாதிரி இந்த படத்தை எடுத்து வச்சிருக்காரு. தமிழ்நாடு மட்டும் இல்லாம அதர் ஸ்டேட்டு அதர் கண்ட்ரீஸ்லயும் படம் ஹவுஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. நாளுக்கு நாள் புக் மை ஷோலையும் புக் பண்றவங்க எண்ணிக்கை அதிகமாயிட்டே போயிட்டு இருக்க படக்குழு செம்ம ஹாப்பி. இப்படி இருக்க படத்தோட இயக்குனர் அபிஷன் சசிகுமாரை புகழ்ந்து ஒரு வீடியோவை ஷேர் பண்ணி நெகிழ்ந்திருக்காரு. குறிப்பா தாஸ் கேரக்டர்ல சசிகுமார் நடிச்சிருக்க அனைத்திலும் என்னோட பூக்கி தாஸ் இவர்தான்னு அபிஷன் ஷேர் பண்ணிருக்க வீடியோ பலரை ரசிக்க வச்சிருக்கு. சிஎஸ்கேல புதுசா ஒரு இளம் அதிரடி வீரர் இணைஞ்சிருக்காரு. யாருன்னு பாத்துலாமா? ஐபிஎல்ல தொடர் தோல்வியால கடைசி இடத்துல சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தத்தளிச்சாலும் இளம் வீரர்களான ஆயுஷ் மாத்ரே, டெவால் பிரவிஸ் வந்ததுக்கு அப்புறம் டீமோட ஆட்டமே வேற மாதிரி வந்திருக்கு. பவர் பிளே, மிடில் ஓவர்ஸ்ல சொதப்புறாங்கன்னு பேசிட்டு இருந்த காலம் போய் பரவாயில்ல இப்போ செம்ம அதிரடியா விளையாடுறாங்கன்னு ஃபேன்ஸ் லைட்டா நிம்மதி அடைஞ்சிருக்காங்க. இந்த நேரத்தில் பெங்களூரு டீமுக்கு எதிரான போட்டியில சிஎஸ்கே டீம் லிஸ்ட்ல வன்ஷ் பேடி பெயர் இடம்பெற்றிருந்துச்சு. ஆனா கடைசி நேரத்துல காயம் அடைஞ்சதால தீபக் ஹூடாவே விளையாண்டாரு. இந்த நேரத்துல வன்ஷ் பேடிக்கு காலில் தசை நார்கிழிவு ஏற்பட்டதால தொடர்ல இருந்து விலகிட்டதா சென்னை சூப்பர் கிங்ஸ் சொல்லியிருக்கு. அவருக்கு பதிலா குஜராத்தை சேர்ந்த உர்வீஸ் பட்டேல சிஎஸ்கே ஒப்பந்தம் பண்ணியிருக்கு. யார் இந்த உர்வீஸ் பட்டேல்னு தெரியுமா என்ற கேள்வியோட சையத் முஸ்டாக் அலி தொடர்ல 28 பந்துல உர்வீஸ் பட்டேல் சதம் அடிச்ச வீடியோவை ஷேர் பண்ணி சிஎஸ்கே இன்ட்ரோ கொடுத்திருக்கு. T20ல குறைந்த பந்துல சதம் அடிச்ச இந்திய வீரர் என்ற சாதனைய அபிஷேக் சர்மாவோட பகிர்ந்துகிட்டு இருக்காரு உர்வீஸ் பட்டேல். டெஸ்ட் ரேங்கிங்ல சரசரன்னு கீழே இறங்கி 4வது இடத்துக்கு போயிடுச்சு இந்தியா. சர்வதேச கிரிக்கெட்ல வருஷத்துக்கு ஒரு முறை எல்லா டீமோட ஆட்டத்தையும் கணக்கிட்டு பாயிண்ட் சிஸ்டம் அடிப்படையில் இறுதியா சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் ஒரு தரவரிசை பட்டியலை வெளியிடும். அதன்படி இந்த வருஷத்துக்கான வருடாந்திர தரவரிசை பட்டியல் வெளியாயிருக்கு. இதுல வழக்கம் போல ஒரு நாள் மற்றும் T20 போட்டியில இந்தியா முதலிடத்துல நீடிக்குது.
ஆனால் டெஸ்ட் போட்டி தான் பெரும் பின்னடைவு. நியூசிலாந்து கூட ஒயிட் வாஷ் ஆஸ்திரேலியாவில் 3-1 தோல்வியை சந்திச்சதுனால தரவரிசையில் இந்திய அணிக்கு பின்னடைவு தான். 105 புள்ளியோட இந்திய டீம் 4வது இடத்துக்கு போக ஆஸ்திரேலியா 126 புள்ளியோட முதல் இடத்துல நீடிக்குது. இங்கிலாந்து டீம் 2 இடம் முன்னேறி 2வது இடத்தை பிடிச்சிருக்கு. அப்பா டயாலிசிஸ் சிகிச்சையில இருக்க அவரோட ஒரே சந்தோஷமா IPLல அதிரடி காட்டிட்டு வராரு பஞ்சாப் பிளேயர். நடப்பு IPL சீசன்ல 15 புள்ளிகளோட கலக்கிட்டு இருக்க பஞ்சாப் டீம் பிளே ஆஃப் வாய்ப்பை உறுதி பண்ணிருக்கு. அந்த டீமுக்கு பேட்டிங்ல தொடக்க வீரரா அதிரடி ஆட்டம் மூலமா நம்பிக்கையா திகழ்ந்துட்டு இருக்காரு பிரப்சிம்ரன் சிங். 11 போட்டிகள்ல 4 அரை சதத்தோட 437 ரன் எடுத்திருக்க பிரப்சிம்ரன் சிங் லக்னோவுக்கு எதிரான போட்டியில 48 பந்துகள்ல 91 ரன்கள் அடிச்சு மிரட்டி ஆட்ட நாயகனா ஜொலிச்சாரு. இப்படி இருக்க பிரப்சிம்ரன் சிங்கோட அப்பா ரொம்ப நாளா டயாலிசிஸ் சிகிச்சையில இருக்கிறதா தகவல் வந்திருக்கு. வாரத்துல 3 நாள் டயாலிசிஸ் சிகிச்சை போறதாவும் அந்த சமயத்துல வலியில் அவர் துடிக்கிறத பார்க்கவே முடியாதுன்னு சொல்லியிருக்க பிரப்சிம்ரனோட சித்தப்பா அவருக்கு ஒரே சந்தோஷம் மகன் பிரப்சிம்ரன் தான்னு சொல்லியிருக்காரு. பஞ்சாப் மேட்ச் வந்துட்டா டிவி முன்னாடி போய் உட்காந்துருவாருன்னு பிரப்சிம்ரனை கேமரால காமிச்சாவே மனுஷன் சந்தோஷத்துல சிரிப்பாருன்னு நெகிழ்ச்சியோட பேசியிருக்காரு. ஊக்க மருந்து சர்ச்சையில சிக்கின ரபாடாவுக்கு தடை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. IPLல குஜராத் டீமுக்காக விளையாடிட்டு இருந்த ரபாடா திடீர்னு பாதியிலேயே தொடர்ல இருந்து விலகி தென்னாப்பிரிக்கா போயிட்டாரு. ஆனா அடுத்த சில நாட்கள்ல ஃபன்னுக்காக போதைப்பொருள் பயன்படுத்தியதாகவும் ஆனா அதுல தடை செய்யப்பட்ட பொருள் கலந்திருந்தது தெரிய வர சொந்த ஊருக்கு வந்துட்டதா ரபாடா சொன்னாரு. தற்போது கிரிக்கெட்ல தற்காலிக இடைநீக்கத்துல இருப்பதாகவும் ரபாடா சொன்னது கிரிக்கெட் உலகத்துல அதிர்வலைகளை ஏற்படுத்துச்சு. இப்போ லேட்டஸ்டா தென்னாப்பிரிக்கா போதை தடுப்பு விளையாட்டு பிரிவு வெளியிட்டிருக்க செய்தி குறிப்புல ரபாடாவோட தடைக்காலம் முடிஞ்சிட்டதாகவும் அவர் தொடர்ந்து கிரிக்கெட் விளையாடலான்னு அனுமதி வழங்கிடுச்சு. மேலும் ரபாடாவும் தென்னாப்பிரிக்கா கிரிக்கெட் வாரியத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்டதோட போதைப்பொருள் தடுப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி இருப்பதால அவருக்கு விதிக்கப்பட்ட தடை நீக்கப்பட்டிருப்பதா தகவல் வெளியாயிருக்கு. இதன் மூலம் மும்பைக்கு எதிரான போட்டியில ரபாடா பங்கேற்க வாய்ப்பு இருக்குன்னு கிரிக்கெட் வட்டாரங்கள்ல சொல்லிட்டு இருக்காங்க. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை even at the cost of stopping பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேக்குறோம். பிச்சை கேக்குறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலாம்ன்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும். உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.